வணக்கம் அன்பு உறவுகளே, இது உங்கள் கந்தனருள் சேனல். ஆங்கில தேதி 4/3/2026 புதன்கிழமை. தமிழ் ஆண்டு விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் மாசி 20ஆம் தேதி. இன்றைய நல்ல நேரம் பஞ்சாங்கம் 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். இன்றைய திதி சதுர்தசி. இன்றைய நட்சத்திரம் உத்திரம் மதியம் வரை, பின்னர் ஹஸ்தம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய கரணம் வனிஷை. சூரிய உதயம் காலை 6:22க்கு உதயமாகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. லாபம் 7:30லிருந்து 9 மணி வரை. அமிர்தம் 10:30லிருந்து 12 மணி வரை. சித்தம் மாலை 1:30லிருந்து 3 மணி வரை. உத்தமம் 4:30லிருந்து 6 மணி வரை. லாபம். இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30லிருந்து 9 மணி வரை. குளிகை 10:30லிருந்து 12 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை சூலம். பரிகாரம் வெல்லம் சாப்பிட்டு பயணம் செய்யலாம். சந்திராஷ்டமம் இன்று கன்னி துலாம் ராசிக்காரர்கள் கவனம் தேவை. கரிநாள் இன்று இல்லை. இன்று மேல்நோக்கு நாள், கீழ்நோக்கு நாள் இல்லை. இன்றைய லக்கணம் காலை 6:22 மேஷ லக்கணம் உதயமாகிறது. ஸ்ரத்தா தேதி சதுர்தசி. பொதுவாக சுபகாரியங்களை தவிர்க்கலாம். சுபகாரியம், பூஜை, பரிகாரம், விரதம் மேற்கொள்ள உகந்த நாள் இன்று. 12 ராசிகளுக்கு ராசி பலன்களை விரிவாக பார்க்கலாம். மேசம் ராசி அன்பர்களே, உங்கள் லக்கணம் பலமாக உள்ளது. புதிய முயற்சி வெற்றி தரும் நாள் இன்று. ரிஷபம் ராசி அன்பர்களே, பணவரவு உயரும். குடும்பத்தில் அமைதி நிலவும் நாள் இன்று. மிதுனம் ராசி அன்பர்களே, வேலை முன்னேற்றம், நல்ல செய்தி கிடைக்கும் நாள் இன்று. கடகம் ராசி அன்பர்களே, சிறிய மன அழுத்தம் வரும், பொறுமை அவசியம் என்று. சிம்மம் ராசி அன்பர்களே, மரியாதை உயரும், நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் நாள் இன்று. கன்னி ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம், அவசரம் வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம், பேசும் வார்த்தையில் கவனம் வேண்டும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, புதிய வாய்ப்பு உருவாகும் நாள் இன்று. தனுசு ராசி அன்பர்களே, பயணம் சாத்தியமாகும் நாள் இன்று. மகரம் ராசி அன்பர்களே, வேலை வளர்ச்சி உண்டாகும் நாள் இன்று. கும்பம் ராசி அன்பர்களே, நல்ல நாள், மன நிம்மதி கிடைக்கும் நாள் இன்று. மீனம் ராசி அன்பர்களே, புதிய திட்டம் தொடங்கலாம் இன்று. நாள் என் செய்யும், கோல்தான் என் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும், குமரன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் என் கண்முன்னே வந்து தோன்றினேனே. இந்த மந்திரத்தை 6 முறை பாராயணம் செய்தால் வாழ்க்கையில் தடைகள் நீங்கும். முருகன் அருள் உங்கள் குடும்பத்தில் நிலைத்திருக்கட்டும். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கந்தனருள் சேனலுக்கு சப்போர்ட் தாருங்கள். நன்றி நண்பர்களே.